அங்கன்வாடி அமைப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக வலியுறுத்தி புதுக்கோட்டையில் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களை அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தேர்தல் கால வாக்குறுதியான அங்கன்வாடி பணியாளர்களை அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்நிலையில்தான் இன்று அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா சிலையில கூடி அங்கிருந்து ஊர்வலமாக அவங்க சென்றாங்க. பின்னர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகர போக்குவரத்து அலுவலகம் சாலையில அவங்க மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனால அங்க கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றாங்க. தொடர்ச்சியாக இவர்கள் அவங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு பிரதான கோரிக்கையாக அவர்களை அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.